ராஜா குழந்தைகளுக்காக காதணி விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அந்த விழாவில் தமிழ்ச் செல்வியும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளை அழைக்க ஆட்களை அனுப்பியிருந்தார். ஆனால் தமிழ்ச் செல்வி ஆரம்பத்திலிருந்தே அந்த விழாவில்தான் கலந்து கொள்ள விரும்பவில்லை என்று தெளிவாக சொல்லியிருந்தாள். காரணம், அவளுக்கும் சேதுபதிக்கும் இடையே ஏற்கனவே ஏற்பட்டிருந்த மனக்கசப்பும் அந்த வீட்டில் தன்னை பற்றி தொடர்ந்து சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளும் தான். இருந்தாலும் குழந்தைகளுக்காக நடத்தப்படும் விழா என்பதால், நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்ச்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெரியவர்கள் அழைத்தால் போகாமல் இருக்கக்கூடாது என்று அவளது மனசு ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் சேதுபதி அங்கே வந்து, தமிழே, உனக்கு என்ன பிரச்சனை? குழந்தைகளுக்காக நடத்துற இந்த காதணி விழாவுக்கு மீனாட்சிய கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு ஏன் சொல்ற? நீயும் வந்தா நல்லாதானே இருக்கும் என்று கேட்கிறார். அதற்கு தமிழ்ச்செல்வி அமைதியாக, நான் வரக்கூடாதுன்னு நினைக்கலங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளுக்காக நடக்கிற இந்த விழாவுக்கு நான் போகணும்னு சொல்றாங்க. அதனால நானும் வர தயாரா இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த விழாவுக்கு எவ்வளவு செலவு ஆனாலும் அதுல பாதி செலவை நான் ஏத்துக்கிறேன். அந்த உரிமையோட தான் நான் இந்த விழாவுக்கு வருவேன். இல்லன்னா நான் வரமாட்டேன் என்று சொல்கிறாள். அவள் இப்படி உறுதியாக பேசுவதை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் ராஜா மட்டும் உடனே, ஏன் சேது, தமிழ்ச்செல்வி வர்றதுதானே முக்கியம். அவளுக்கு பாதி செலவு செய்யணும்னு தோணுது என்றா செய்யட்டும். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்ச்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கவும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். குழந்தைகளுக்காக அவளும் தன் பங்கை கொடுக்கட்டும் என்று சொல்லிவிடுகிறார். அந்த வார்த்தை கேட்டதும் சேதுபதிக்கும் வேறு வழியில்லாமல் போய்விடுகிறது. எல்லோரும் விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்ய கிளம்பிச் செல்ல, ஈசுவரியின் மனதில் மட்டும் வேறு ஒரு கணக்கு ஓடிக்கொண்டிருந்தது. எல்லாருக்கும் முன்னாடி இவ்ளோ பெரிய சவால் விட்டுட்டாலே இந்த தமிழ்ச்செல்வி, இப்ப அவளால அந்த பணத்தை ஏற்பாடு செய்ய முடியாம போனா அவளே எல்லாருக்கும் முன்னாடி தலைகுனிய வேண்டி இருக்கும் என்று நினைத்து கொண்டாள். அவள் அந்த விஷயத்தை சித்ராவிடம் சொல்ல, சித்ராவும் கொஞ்சம் தயக்கத்தோட, அம்மா, அவ்வளவு பணத்தை அவளால எப்படி ஏற்பாடு பண்ண முடியும் ஏன்னு கேக்கிறா. அதுக்கு ஈஸ்வரி, அதத்தான் நானும் பார்க்க போறேன். அவளால் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது. எல்லாருக்கும் முன்னாடி அவள் சொன்ன வார்த்தையே அவளுக்கு அவமானமா மாறப்போகுது என்று சொல்லி ஒரு முடிவோடு கிளம்புகிறாள். அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்திருந்த ஐஸ்வர்யா ஈஸ்வரியிடம் தனியாக பேச ஆரம்பிக்கிறாள். ஆண்டி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எப்படியாவது தமிழ்ச்செல்வி இந்த விழாவுக்கு வராம பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவள் வராம இருந்தா நானும் சேதுபதி மாமாவும் கோயில்ல நிம்மதியா இருக்க முடியும். இல்லன்னா அவள் வந்துட்டா மறுபடியும் எல்லாமே குழப்பமாயிடும் என்று சொல்கிறாள். ஐஸ்வரி பேச்சை கேட்டதும் ஈஸ்வரி கடுப்பாகி, நான் சொன்னதை கேட்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா மட்டும் என்ன தேடி வர்ற. இப்பவும் உன் பிரச்சனைக்காக என்னை பயன்படுத்த நினைக்காதே என்று கடுமையாக சொல்கிறாள். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவள் அமைதியாக அங்கிருந்து நகர்கிறாள். அடுத்த 2-3 நாட்களும் காதணி விழாவுக்கான வேலைகள் வேகமாக நடக்கின்றன. உறவினர்களுக்கு அழைப்புகள் செல்கின்றன. கோயிலில் செய்ய வேண்டிய பூஜைகள், குழந்தைகளுக்கான ஆடைகள், நகைகள், உணவு என ஒவ்வொன்றாக தயாராகிறது. ஆனால் ஈஸ்வரியின் கவனம் முழுவதும் தமிழ்ச்செல்வி பணத்தை எப்படி கொடுக்கப் போகிறாள் என்பதில்தான் இருந்தது. கடைசி நேரத்துல பணம் இல்லைன்னு சொல்லி அவள் எல்லாருக்கும் முன்னாடி நிக்கிறதை நாம் பார்க்கணும் என்ற எண்ணம் அவளுக்குள் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே போனது. இறுதியில் விழா நாள் வந்தது. எல்லோரும் கோயிலுக்குச் செல்ல தயாராகினர். அப்போது தமிழ்ச்செல்வி சேதுபதியை அழைத்து கையில் இருந்த ஒரு பெட்டியை அவரிடம் கொடுத்து, நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்ல, அதை நான் மறக்கல. இந்த விழாவுக்கான செலவுல பாதி நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுல 7.5 லட்சம் ரூபாய் இருக்கு. இத வாங்கிக்கோங்க என்று சொல்கிறாள். சேதுபதி அதிர்ச்சியடைந்து, தமிழே, குழந்தைகளுக்காக நாம எல்லாரும் சேர்ந்து செலவு பண்றோம். நீ ஏன் இப்படி பாதி பாதின்னு பிரிச்சு பாக்குற என்று கேக்குறார். ஆனா தமிழ்ச்செல்வி, அது எனக்கு தெரியும். ஆனா நான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன். அந்த வார்த்தைய நான் காப்பாத்தணும். முதல்ல இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. குழந்தைகளுக்கு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள காதணி விழா நடக்கணும் என்று சொல்ல, சேதுபதி வேறு எதுவும் பேசாமல் அந்த பணத்தை வாங்கி காருக்குள் பாதுகாப்பாக வைக்கிறார். தமிழ்ச்செல்வி உண்மையிலேயே பணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டதை பார்த்ததும் ஈஸ்வரியின் முகமே மாறிவிடுகிறது. அவ சித்ராவிடம், இவளால பணம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சேன்.
இப்ப என்ன பண்ணி இவ்ளோ பணம் கொண்டு வந்திருக்கா பாரு. நாம நெனைச்சது எல்லாமே தலைகீழா போயிடுச்சே என்று கோபமாக சொல்கிறாள். சித்ராவும் அம்மா இப்ப என்ன செய்ய போறீங்க என்று கேட்க ஈஸ்வரி உடனே பதில் சொல்லாமல் ஆழமாக யோசிக்கிறாள். அவளுடைய முகத்தில் கோபத்தையும் தாண்டி ஒரு விபரீதமான எண்ணம் உருவாகிறது. பணம் கொடுத்துட்டா என்ன? இந்த விழாவுல அவளை எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தாம விடமாட்டே என்று மனதுக்குள் முடிவு செய்து சமையல் நடக்கும் இடத்துக்கு செல்கிறாள். அங்கே சமையல்காரர்கள் பெரிய அளவில் உணவு தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உறவினர்கள் நிறைய பேர் வரப்போகிறார்கள் என்பதால் உணவு தரமாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்று அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஈஸ்வரி அங்கே சில நிமிடங்கள் நின்று எல்லாவற்றையும் கவனிக்கிறாள். பிறகு யாரும் பார்க்காத நேரத்தில் ஒரு சமையல்காரனை தனியாக அழைத்து அவனிடம் ஏதோ ரகசியமாக பேசுகிறாள். அவளுடைய அந்த நடத்தை சித்ராவுக்கே புரியவில்லை. அம்மா என்ன பண்றீங்க என்று சித்ரா கேட்க, நீ எதுவும் கேட்காதே. இன்னைக்கு தமிழ்ச்செல்வி எல்லாருக்கும் முன்னாடி நல்லவளா